ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் டிஜே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, வேணிக்கு வந்து உடம்பு முடியல. உடம்புலாம் வயிறு ரொம்ப வலிக்குதான், கால்லாம் ரொம்ப வலிக்குதான். அதான் என்னன்னு தெரியல, படுத்துருக்கா. கிளம்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு சிஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளம்பி மறுபடியும் படுத்துட்டா. பாருங்களேன் படுத்துருக்கத. கிளம்புன நிமிஷமே படுத்துட்டா பார்த்துங்க. நான் முடியலடா, கால் ரொம்ப வலிக்குதுடா அப்படின்ட்டா. இந்த படுத்துருக்கேன். நித்தி சேர பக்கத்தில் உள்ளே போய் படுத்துட்டியான். ஏம்மா எந்திரி, ஆஸ்பத்திரி போகலாம். பா போகலாம். நிறுத்தி சேர பக்கத்தில் உருண்டுக்கிட்டு இருக்காங்க. போம்மா, அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? வயிறும் கால்லாம் வலிக்கிறது. சரிங்க, அப்புறம் ஆஸ்பத்திரி போய் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் மக்களே, எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, தம்பி பிறந்ததுலேருந்து நான் இன்னும் வந்துட்டு பீரியட் ஆகலை. அதனால் எனக்கு இது ப்ராப்ளம் வந்துச்சு நான் நினைக்கிறேன். நான் வந்து நேற்று நைட்டு சிஸ்டர் கால் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி வயிறுலாம் ரொம்ப வலிக்கும். நம்மளுக்கு மோஸ்ட்லி பீரியட் ஆகும்போது எப்படி வலிக்கும் அதே மாதிரி பெயின் வருது, ஆனால் ஆக மாட்டேங்குது. அதனாட்டிக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அது வந்து நேற்றுலாம் தூங்கவே இல்லை, கை வலிக்கு கால் வலிக்குது அது இதுன்ட்டு இருந்தாலா அது எனக்கு. அப்புறம் கிட்ட நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நீ லேடி டாக்டரை தான் பார்க்கணும், இது கொஞ்சம் டேஞ்சர் தான், நீ என்ன இப்படி சொல்கிற, லேடி டாக்டர் போய் பாரு, அவங்க சொல்கிற மாதிரி நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒருவேளை பிளட் இல்லாமல் இருக்கும், நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் லேடி டாக்டரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது. சரி வா, வந்து ஜிஹெச் வா, உனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் பிளட் டெஸ்ட் எடுக்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கேயே ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணுறேன்னு சொன்னாலும் அங்கேயே நான் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்துட்டு என்னால் வலி தாங்க முடியல. மந்த்லி இப்படி தான் வலிக்குதுன்னு ஒழிய பீரியட் ஆக மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. பத்தாவதுக்கு காப்பரேட்டிவ் வேறு போட்டிருக்கா. இங்கே எல்லோரும் என்ன சொன்னாங்க, அது போட்டிருந்தா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும், நீ ஏன் அதை போட்ட அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டுறாங்க. ஆனால் அங்கே ஜிஹெச்சில் போட்டு தான் ஆவேன்ட்டாங்க. அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியல. போடலன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிட மாட்டோம், டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம். சரிங்க, இப்போ என்னன்னு போய் பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணீங்களோ அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அதே மாதிரி நடந்துக்கிறேன். அதுங்காட்டிக்கு தான். தேங்க்யூ. ஒருவழியா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சுங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் டோக்கன் போட்டு அடுத்த செகண்ட் வந்துட்டு லேபுக்கு போக சொன்னாங்க. லேபுக்கு போய் பிளட் டெஸ்ட் லேபுக்கு போய் நான் வந்து ஹெச்பி செக் பண்ணுறதுக்காக தான், நான் மட்டும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹெச்பி செக் பண்ணுறதுக்காக தான் போனேன். ஆனால் வந்துட்டு ஹெச்பி எனக்கு செக் பண்ணல. யூரின் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. வந்து பெரிய குண்டை போட்டாங்க சொல்கிறேன். அடுத்து யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததும் பிரெயின் கார்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் கார்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணப்போ எனக்கு வந்துட்டு என்னோட இதில் என்ன சொன்னிச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக ஒரு கோடு, ரெண்டாவது லைட்டாக ரொம்பலாம் டார்க்காலாம் இல்லை, வெறும் ஒரு சின்ன கோடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். டார்க்காலாம் ரெட் கலரே காட்டலைங்க, வெறும் ஒரு கோடு அவ்வளோதான், அந்த மாதிரி காட்டுச்சு. ரெண்டு மாதிரி வந்து என்கிட்ட காட்டிட்டா, இந்திரா வச்சு அப்படின்னு கையில் கொடுத்து என்னடி அப்படின்னு பார்த்தா ப்ரெக்னென்ட் கார்டு. நான் செதறிட்டு என்னடா ஆச்சு, ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நானே நினச்சிட்டேன். ப்ரெக்னென்ட் தான் போல இருக்கு, 2 கோடு காட்டுது. ஆனால் 2வது கோடு வந்து டார்க்காலாம் காட்டல. நான் போய் உடனே அந்த கார்டை காமிச்சு அவங்க அப்புறம் நோட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க. நோட் இருக்கா இருக்குது. நான் அந்த கார்டை போய் அவங்ககிட்ட காமிச்சதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நெகட்டிவ் தான், எப்படி இருந்தால் நாங்கள் நட்டு தான் சொல்லணும், 10 days கழிச்சு தான் வந்துட்டு கிளியராக தெரியும், ஆனால் இல்லை இது நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் நான் கார்பரேட்டிவ் போட்டிருக்கேன், பாசிபிள் அப்படின்னு வந்துட்டு விட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு இது சத்து குறைனால நீ வந்து தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கல, அதனால் உனக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கே வந்துட்டு என்னோடய பேபிக்கே நான் 1.5 வருஷமாக கொடுத்தேன், அப்பா தாய்ப்பால் கொடுத்தேன், அதுங்காட்டிக்கே வரல, நான் நிப்பாட்டியே 1 மாதம் கழிச்சு தான் வந்தது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் சிறப்பு ஏதோ எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் உடம்புல சத்து இல்லை உனக்கு, ரத்தம்லாம் அதிகமாக இருக்குங்க, ஹெச்பி செக் பண்ணலாம், அப்புறம் கண்ணில் பார்த்து பிளட்லாம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஹெச்பி பார்க்கல, பிளட் டெஸ்ட் எடுக்கல. 3
மணி ஆகும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் இல்லையா, அதனால சரி நாங்கள் இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க சிஸ்டர், வெளியில் போய் எதுக்கும் பார்த்துக்கோ தனியார்ல, லேடி டாக்டர்கிட்ட பார்த்துக்கோங்க. சரி பார்க்கலாம், டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இப்போ வந்து உடம்புல சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பே கொடுத்து விட்டுருக்குறாங்க. போன பாவத்துக்கு டேப்லெட் பார்த்தா நீங்கள் சர்ஜரிங்க அந்த அளவுக்கு டேப்லெட் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அயன் டேப்லெட் பூரா கால்சியம் அயன் அது மாதிரி. அப்புறம் பெயின், ஸ்டொமக் பெயின். ஒரு டேப்லெட் எவ்வளோ இருக்கும்? ஓ பாருங்க வாழ்க்கைய, இதுவே பாருங்க இவ்வளோ டேப்லெட். அப்புறம் இதில் பாருங்க எவ்வளோ டேப்லெட்டுன்னு. அப்புறம் இது பேக் சைடு வேறு கிடக்கு ரொம்ப டேப்லெட்டுங்க. ஆனால் வந்து நல்லது தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சத்து மாத்திரை எனக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் போடுறது இல்லை. 2-3 நாள் போட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போனதால போடுறது இல்லை. கால்சியம் தான் இதெல்லாம் எல்லாமே கால்சியம் தான். இது 12 மணிக்கும் 4 மணிக்கும் போட சொன்னாங்க. இது வந்து காலையிலையும் நைட்டு போட சொன்னாங்க. இது எப்போன்னு தெரியல, மறந்துருச்சுங்க. அது வந்து வயிறு வலிக்கும். அது அப்போ பெயின் இருக்கா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஒன்றும் சொன்னாங்க பெயின் இருக்கும்போது போட சொன்னாங்க. அது இப்போ என்ன வந்துச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இருங்க அங்கே ஒரு நிமிஷம் அந்த கார்டை காமிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் தேடணும், 5 நிமிஷம் டைம் ஆகும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு பக்கத்தில் இங்கே பாருங்க, எங்களுக்குள்ளே தெரியும் லைட்டாக தெரியுதா கோடு? தெரியுது லைட்டாக தெரியுதா கோடு? இதை பார்த்தா நான் வந்துட்டு பயந்துட்டேன். அப்போ ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். இனிமா ஆனால் இது வந்து நெகட்டிவ்னே சொல்லிட்டாங்க. எழுதி கொடுத்துட்டாங்க நெகட்டிவ் அப்படின்ட்டாங்க. அதனால எனக்கு பயம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை ஆல்ல வச்சிருங்க. உங்க ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. பை.